வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டபுள் சாரியா? பேராண்டி எதுக்கு வயித்தை புடிச்சுக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு லைட்டா வயிறு வலிக்குதான். அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு ஊசிய போட்டு அப்படியே அந்த குட்டி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு இருக்கோம். வயிறு வலினா விட்டுடு விக்ரம், நாளைக்கு கூட அந்த பொண்ணு வீட்டுக்கு போய்க்கலாம். வெரி குட், இது நல்ல ஐடியா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய். இப்பவே போய் ஊசிய போட்டு சாரி கேட்டுட்டு வரோம். உங்க அம்மா பேச்சு கேளுங்கப்பா. நீ உன் அப்பா பேச்ச கேள்றா செல்லம். அம்மா நாங்க வரோம். சரிடா, வாடா செல்லம், வாடா வாடா வாடா. பேராண்டிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. நான் பாத்துக்கிறேன் பாட்டி. பாய் கவின். இவங்க ஒண்ணு பாய் ஹாய்னு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட ஒர்க் அவுட் ஆகுது. சரி வா வா போகும்போது போகும்போது. நிலா வீட்டுக்கு போயே ஆகணும்னு டார்ச்சர் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்களே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கவின், என்னடா சைலண்டாவே வர? வயிறு வலி சரியாயிடுச்சா? வயிறு வலின்னு சொன்னதே நிலா வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக தான். அதான் நடக்கலையே. டேய், என்னடா முணுமுணுக்குற? ஸ்டமக் பெயின் சரியாயிடுச்சுன்னு சொன்னேன் டியூட். சரியாயிடுச்சா? ஏண்டா வீட்டுல இருக்கும்போது அப்படி நடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண, இப்ப சரியாயிடுச்சுங்கிற? உண்மைய சொல்லு. நிலா வீட்டுக்கு போக கூடாதுங்கிறது தானே பிளானு? சொல்றா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பின்ன வேற என்ன? என்ன சொல்லி தப்பிக்கிறது? கவின், இங்கேருந்து உனக்கு நிலா வீட்டுக்கு போக வழி தெரியும்ல? ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நான் வீட்டுக்கு வழி காட்டலன்னா அப்பாக்கு வழி தெரியாது, அங்க போக முடியாது. அதனால வழியை மாத்தி சொல்லி போயிடாம பண்ணிட வேண்டியதான். டேய், உன்னதான்டா கேக்குறேன். நிலா வீட்டுக்கு போக வழி தெரியுமா? சின்ன பையன், அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? எனக்கு தெரியும். அப்பா அப்படியே இந்த லெஃப்ட்ல எடுங்கப்பா. லெஃப்ட்? ஆமா அப்பா, இப்ப அப்படியே ரைட்ல போங்க. ரைட்டாடா? ஆமாப்பா. அப்பா, நான் இந்த வழியை மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ரைட்ல விட்டு லெஃப்ட்ல திரும்புங்க. ரைட்ல விட்டு லெஃப்ட்லயா? ஆமாப்பா. வந்த இடத்துக்கே வந்துட்டோமே. டேய், என்னடா வந்த இடத்துக்கே வந்திருக்கோம்? உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? அப்பா, அன்னைக்கு பகல் டைம்ல வந்தேன், நைட் டைம்ல. இப்ப எனக்கு இருட்டா இருக்கு, அதான் கண்ணு தெரியல. நம்ம வேணா இப்ப போயிடலாம், நாளைக்கு வந்து பார்க்கலாம்ப்பா. இல்லனா நான் நிலா கிட்ட ஸ்கூல்ல வந்து சாரி கேட்டுக்கிறேன். டேய், உன்னை நம்பி வந்தேன் பாரு. இரு, உங்க பாட்டிக்கு போனை போட்டு. அப்பா, நைட் டைம் வயசானவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? விடுங்க, சாரி தானே, அது மெயில்ல இல்ல வாய்ஸ் நோட்ல அனுப்பிடலாம். ஒண்ணு சார். எஸ், நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். சுத்து நடுத்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அட்ரஸ் எதுவும் தெரியுங்களா? ஆமாண்ணே, இங்க ஒருத்தங்களை பார்க்க வந்தோம், வீடு தெரியல, அதான். யார பார்க்க வந்தீங்க? இங்க நிலான ஒரு சின்ன பொண்ணு, அவ வீடு தான் தேடிட்டு இருக்கோம். நிலாவா? ஐயோ, குட்டியா, ரொம்ப சுட்டியா, துருத்துருன்னு இருப்பா. ஆரன் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறா. ஓ, அந்த பாப்பாவா? அவங்க வீடு இங்க இல்லையே. இப்படியே போய் அந்த பக்கம் ரெண்டாவது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு கோயில் வரும், அதை ஒட்டி ஒரு பெரிய காம்பவுண்ட் வீடு வரும். நிலா வீடு அங்கதான் இருக்கு. சரி,
ஸ்ட்ரீட் நேம்ண்ணா? லட்சுமி நகர் 9வது தெருவு. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். அந்த டைமில் கூட நம்மளுக்கு ஆப்பு வைக்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாரு. ச்சே, என்னடா வாழ்க்கை இது. விஜி, எங்க போற? குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே, கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ஆமாக்கா, ஸ்கூல்ல ஒரு பையன் விளையாட்டா பயமுறுத்தி இருக்கான். அதுல நிலா பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அடக்கடவுளே. அப்புறம் அவங்களே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்குமா போயிட்டு வந்திருக்கா? ஆமாக்கா. அந்த பையன் செம வாளா இருப்பான் போல, இப்படி பண்ணிருக்கான். நிலாவுக்கு இப்ப பரவாயில்லையா? இப்போ ஓகே, நார்மல் ஆயிட்டா. இதுக்கெல்லாம் கண் திஷ்டி தான் காரணம். உன் பொண்ணு அறிவா பேசுவா, அழகா சிரிப்பா, அதுலதான் பலமா கண்ணடி பட்டிருக்கும். நீ என்ன பண்ற, ஒரு கைப்பிடி கல் உப்பும் மிளகாவும் வச்சு நிலா குட்டிக்கு நல்லா சுத்தி போடு. சரிங்கக்கா. ஊரு கண்ணெல்லாம் நம்ம நிலா குட்டி மேலதான் இருக்கு. சரி விஜி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. ஒத்தாளா நீதான் அவளுக்கு இருக்க, கவனமா இரு. பாத்துக்கிறேன்க்கா. சரி, போயிட்டு வரேன்டா. பை ஆண்டி. வா. மா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ஐஸ்கிரீமா? இந்த நேரத்துல? நைட் டைம்ல சளி புடிச்சுக்கும். இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்க. அம்மா காலையில வாங்கி தரேன். மா, ப்ளீஸ் மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்பதானம்மா சாப்பிட முடியும். அடம் பிடிக்க கூடாது நிலா. எனக்காக ப்ளீஸ் மா. பயங்கரமான ஆள் நிலா நீ. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு தெரிஞ்சு எனக்காக இப்படி எல்லாம் சொல்லி காரியத்தை சாதிக்கிறியா? கேடி. அப்படியெல்லாம் இல்ல, ஆனா அப்படிதான். சரி வா, வாங்கி தரேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஐ அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஐயோ, இன்னைக்கு நம்மள விட மாட்டாங்க போல இருக்கே. போலாமா? வாங்க.